எப்போதும் பாட மாட்டோம் தப்பாதான் நாங்க எப்போதும் உனக்கு டேக் இட் ஈஸி உனக்கு ஒரு மோதிரம் காதுல போடக்கூடாது கையில போடணும் நாங்க எப்போதும் வெரி குட் அதே உனக்கு அத போட்டு காமி மாமா அப்படியே திரும்ப அங்கிட்டு ஆஹா காந்தியடிகள் மாதிரி அப்படியே கச்சிதமா இருக்கு ஓகே ஆஹா பெண்கள் கூட்டம் என்ன இருக்காங்க கான்செப்டை மாத்தலாம் முடிவு பண்ணிட்டேன் என்ன சார் போயிடலாமா நம்ம வந்தது ஒரு கான்செப்ட்ல இப்ப கான்செப்டை மாத்திடுவோம் பெண்கள் அதிகமா இருக்கிறனால பெண்கள் அதிகமா இருக்கிறனால இந்த கால பெண்களுக்கும் அந்த கால பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பாத்துருவோமா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க மைக் எங்க வச்சீங்க கிண்டாக்கி இல்லாம சரி ஓகே 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 அந்த கால பெண்களுக்கும் இந்த கால பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது ஒரு கானா பாட்ட முடியுமா பார்த்தோம் அப்போதான் இப்போதான் நாங்க எப்போதும் பாட மாட்டோம் தப்பாதான் நாங்க எப்போதும் பாட மாட்டோம் தப்பா அப்போதான் இப்போதான் மஞ்சள பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போல் இருந்தாங்க அப்போ என்ன கரெக்டா இல்லையா மாமா அந்த காலத்துல அதாவது எங்க ஆத்தா அந்த முன்னாடி உட்கார்ந்து என்னை பெத்து போட்டு செத்து போன ஆத்தா காட்டேரி மாதிரி உட்கார்ந்து காட்டேரி மட்டும் எக்ஸ்ட்ரா பிட்டிக்கா நீ சேர்க்காத அந்த ஆத்தாலாம் அந்த காலத்துல அப்படி மஞ்சளை பூசிக்கிட்டு நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டு வந்துச்சுன்னா அப்படியே கையெடுத்து கும்பிடுற போல இருக்கும் சாமி மாதிரி இருக்கும் மகாலட்சுமி அதனாலதான் சாமியா போயிடுச்சு மஞ்சள பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போல் இருந்தாங்க அப்போ இப்ப எப்படி இருக்காங்க சொல்லிடலாமா பங்காளில சொல்லிடலாமா இந்த கால பெண்களை பத்தி வேணாமா யூ ஆர் ரிஜெக்ட் இப்ப சொல்லிடுவோமா ஐயா பியூட்டி பார்லர் உள்ள போய் உருவத்தை சுருக்கிக்கின்னு அந்த பியூட்டி பார்லர் உள்ள எங்க இருந்து ஆளகானா ஆப்செட் ஆயிடுச்சா பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தை தான் சுருக்கிக்கின்னு பேய மாறி திரியுதுங்க இப்போ ரொம்ப அனுபவம் மஞ்சள பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போல் இருந்தாங்க அப்போ மஞ்சள பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போல் இருந்தாங்க அப்போ பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தை தான் சுருக்கிக்கின்னு பேய மாறி திரியுதுங்க இப்போ பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தை தான் சுருக்கிக்கின்னு பேய மாறி திரியுதுங்க இப்போ அப்போதான் போடு முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ அந்த காலத்துல கரெக்டா வரியா அதுக்கு தான் ஒண்ணு வேணுங்கிற அந்த காலத்துல அதாவது கட்டிக்க போற பையன் தான் பேசுவாங்க ஆல்ரெடி நிச்சயதார்த்தம்லாம் ஆயிருக்கும் அந்த பையன் தான் பேசுவாங்க ஆனா பயந்து பேசுவாங்க அதாவது மறைவுல வந்துருவாங்க கட்டிக்க போற மாமா மீட் பண்ணணும் வர சொல்லி இருப்பாப்ல ஏதாவது ஒரு தகவல் கொடுத்து நீ அவசரத்துல நிப்பாங்க சொல்லுங்க மாமா வேமா சொல்லுங்க இருடி வேமா சொல்லுங்க நீ அப்படிதான் இப்படியா வேற எப்படி பார்க்காம சொல்லி முடிச்சாங்களா சொல்லுவா கொஞ்ச நேரம் பேசணும் இருடி அப்போ வந்துருவாரு எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன கேட்டேன் அப்படி ஒண்ணுட்டு என்ன கேட்டேன் உச்சாவா மூதேவி உண்மை ஒரே ஒரு தெரிச்சு ஓடி வந்த ஆத்தா முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ அந்த காலத்துல இப்ப என்ன பண்றாங்க சொல்லிடலாமா ஐயா சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு அந்த சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு உம்மா கொடுக்குதுங்க இப்போ 24 மணி நேரமும் போடுதேன் அத சொல்றேன் கரெக்டா ஞாபகப்படுத்துறேன் இப்ப இங்க உட்கார்ந்து மாத்தா அது வேன்ல வரும்போது காதுல எடுத்து போன வச்சுது எங்க இருந்து நம்ம பொன்னமராதி நிகழ்ச்சி முடிச்சிட்டு வரும்போது அங்க இருந்து காதுல போன் எடுத்து வச்சிச்சு அதுவும் இந்த ஹெட்போன் இப்படி போட்டுக்கிட்டு வாக்மேன் வச்சிட்டு இங்க இருந்து சொல்லுது சொல்லுங்க இவரு நான் ஒண்ணும் சொல்லலங்க
சொல்லுங்க. நான் ஒன்றும் சொல்லலைங்க, எந்திரிக்கிறாரு, அது போன்ல பேசிக்கிட்டு இருக்கு. அவு அங்கே இருந்து நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். மூதேவி கடைசி வரை ஒண்ணும் பண்ணல, புதுக்கோட்டை வந்து சேர்ந்துருச்சு. முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ சாங்கு செல்ல வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு உம்மா உம்மா கொடுக்குதுங்க. இப்போ முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ முறை மாமனிடம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ சாங்கு செல்ல வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு சாங்கு செல்ல வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு உம்மா 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 சாங்கு செல்ல வாங்கி ஜியோசி மேசர்விக்கின்னு உம்மா உம்மா கொடுக்குதுங்க. இப்போ சாங்கு செல்ல வாங்கி ஜியோசி மேசர்விக்கின்னு உம்மா உம்மா கொடுக்குதுங்க. இப்போ அப்போதான் இப்போதான் அப்போதான் இப்போதான் முக்கியமான விஷயம் எல்லாருமே காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம். நீயும் முக்கியமா காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம். காலையில் எழுந்த உடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ அந்த காலத்துல எங்க ஆத்தா சொன்னல காட்டேரி மட்டும் கரெக்டா இருக்கு. பேர் அப்படிதாயா அந்த காலத்துல காட்டேரி ஓட்டேரி இந்த ஏரி அந்த ஏரி எல்லாம் கங்கா நதி அந்த மாதிரி ஒரு காட்டேரி அது. அதெல்லாம் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிடும். அப்படியே எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு அரக்க பறக்க தேடும். எங்க ஐயாவே ஓ ஐயாவே தேடு கோளாறு பண்ணி விட்டுருவோம் போல் இருக்க. நீங்க அப்படியே அரக்க பறக்க தேடும். அந்த நல்லா ஃபுல்லா மட்டையை போட்டுட்டு போயிட்டு அப்படி மட்டையா போய் கிடப்பேன் உன்ன மாதிரியே. ஆமாவா ஆத்தடி இவரை குடிக்கவே மாட்டாப்புல, மோந்து பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவாரு. கேட்குறாரு, இல்லை நைட்டு வந்து வாங்கினா 70 ரூபா கூட இருக்கு, போய் வாங்கி வச்சுட்டு வந்துருக்கோம் சொல்றாரு. அதெல்லாம் அப்படியே எதிர்த்து அரக்க பறக்க தேடும். அந்த ஆளு ஃபுல்லா போட்டுட்டு மட்டையாகி போயிருப்பான். இருந்தாலும் அந்த ஆளை போய் தேடி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுக்கோ களத்து மேட்டுக்கோ எங்க ஆத்தா வேலைக்கு போவோம். அந்த காலத்துல காலையில் எழுந்த உடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ இப்ப என்ன பண்றாங்க சொல்லிருவான். காலு மேல காலு போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு காலு மேல காலு போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு செம்பருத்தி ராஜாராணி இப்ப புதுசா பிக் பாஸ் முடிஞ்சு வச்சு கண்ட சீரியலை பாக்குதுங்க. இப்போ 24 மணி நேரமும் நாடகம் தான். காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிற நாடகம் நைட்டு 10 மணி ஆனாலும் முடியவே மாட்டேங்குது. 24 மணி நேரம் உட்காந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தை மணிக்கு சொல்றத கேளு. இல்ல நல்லா இருப்பேன், கெடுத்துறாத கான்செப்ட கெடுத்துறாத. ஆணு குழந்தை வாய் பாத்துக்கிட்டு இருக்க. எங்க வீட்டுல எல்லாம் ஆணு உட்காந்துருக்கு, வாய் வழியா ஈ போயிட்டு காது வழியா சங்கிட்டு இருக்கு. அப்போ உட்காந்துருக்கு. நீ இப்ப சொல்ல வந்து சொல்லு, இப்ப கண்டென்ட் எடுக்க. என்னது டிவில? அதான் முக்கியமான விஷயம். காலை நைட்டு 10 மணிக்கு என்ன டிவில போடுறாங்களோ அதைத்தான் திரும்ப காலையில 10 மணிக்கு உட்காந்து போடுறாங்க. அப்போ நம்ம உட்காந்து இருக்கு. இதுக்கு நம்ம ஆம்பளை ஆளுகள் என்ன பண்ணிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. காலையில வெள்ளனமா வேலைக்கு போயிருவாங்க. போயிட்டு ஒரு மதியம் ஒரு 12 மணி 1 மணி போல வீட்டுக்கு வர்ற டைம் அந்த நேரத்துல சாப்பிட வருவாங்க. அந்த நேரத்துல தான் சீரியல் நல்லா மும்முரமா போயிட்டு இருக்கும். அவளுக்கு என்னாச்சு, இருக்காளா இல்லையா, 2வது பொண்டாட்டி கூட இருக்காளா, 3வது பொண்டாட்டி கூட இருக்காளா, 3வது பொண்டாட்டி இவன் கூட இருக்காளா, இல்ல 4வது பொண்டாட்டி கூட இருக்காளா, நல்லா சீரியஸா பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளால வேலைக்கு போயிட்டு வந்திருப்பேன். போயிட்டு வந்தோன்னே அந்த ஆளு ஏண்டி இந்த சோற போடு, அவன் இருக்கானா இல்லையா, இது வேற ஒருத்தவங்க போயிட்டு இருக்கான், நல்லா சீரியஸா போயிட்டு ஏண்டி சோறு சோறு சோற போடுறேன். ஆமா முகர கட்டக்கு சோறு ஓ மண்டைக்கு சோறு கேக்குற. என்னடா இது மண்டை ஆளை மண்டை மாதிரி நீ பாக்குற வேலைக்கு நீ குத்துற குத்தக்கு உனக்கு சோறு கேக்குது. இந்த மண்டையில மண்டை உனக்கு என்னடா இது மண்டை? நானா சோறு கேட்டா நீ இல்லையா அங்க வீட்டுலயா இந்த மாதிரி கோபம் அந்த நாடகத்தை சீரியஸா பார்த்துட்டு இருக்கும்போது கோபம் புளிச்சுன்னு வந்துடும். இந்த கேள்விலாம் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளு கம்முன்னு உட்காந்துருப்பேன். எப்படி உட்காந்துருப்பேன், பசியில இப்படி உட்காந்துருப்பேன். இடையில இந்த விளம்பரம் போட்டுருவாங்க. அப்ப புருஷன் ஞாபகம் வந்துடும். ஐயோ தண்ணி போட்டு வந்து வெளுத்துருவானே அந்த ஆளு. அப்ப அப்படியே சீரியஸா எங்க உங்களுக்கு என்ன அதானே உங்களுக்கு என்ன வேணுங்க,
உங்களுக்கு சோறு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, எல்லாத்தையும் கேட்பாங்க. ஏன்டி அந்த புளிச்ச மாவுல ஒரு 2 தோசை ஊத்து அப்படின்னா இங்க இருந்து வேகமா அடுப்படைக்கு போயிடுவாங்க. அடுப்பா கடைக்கு போய் அங்க போயிட்டு ஆகா தோசை அருமையா துருவீங்கள எக்ஸ்பீரியன்ஸ். தோசை சுட்டு எப்படி தவுளே வச்சிருக்காரு பாத்தீங்களா? இங்க பாருங்க நம்ம ஊருக்காரரு அப்படி ஊத்தி ஊத்துறியல அப்படி 2 இழுப்பு இழுக்க அங்க இடைவேளை முடிஞ்சு வச்சு வேலைக்கு போயிட்டு வந்து சோறு கட்டா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். கரெக்டா டைலாக் டெலிவரி ஆகுது. அம்மாலே அந்த நேரத்துல காலையில் எழுந்தவுடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ காலு மேல காலு போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு நாடகத்தை பாக்குறாங்க. இப்போ காலையில் எழுந்தவுடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ காலையில் எழுந்தவுடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ காலு மேல காலு போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு நாடகத்தை பாக்குறாங்க. இப்போ காலு மேல காலு போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு நாடகத்தை பாக்குறாங்க. இப்போ அப்போதான் இப்போ